கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைய செய்தியின் தலைப்பு தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா அதிகாரம் 9 வசனம் 62. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு உணர்த்தும் முக்கிய செய்தி என்னவென்றால், தேவனுக்காக நாம் எடுக்கும் முடிவில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதாகும். அந்த முடிவிலிருந்து நாம் ஒருபோதும் பின்வாங்கவோ அல்லது சோர்ந்து விடவோ கூடாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி தொடங்குகிறோம் என்பதை விட எப்படி முடிக்கிறோம் என்பதே மிக முக்கியம். வேதாகமத்தில் அநேகர் தங்கள் ஓட்டத்தை நன்றாக தொடங்கினாலும் பின்னால் பின்வாங்கி போனார்கள். இதற்கு காரணம் அவர்கள் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தில் வளராமல் போனதே ஆகும். இன்று நாம் தேவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை எவ்வாறு உள்ளது? அந்த நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது உலக காரியங்களின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அமெரிக்க தேசத்தில் ஆத்தும பாரமுள்ள ஒரு சபையிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு ஒரு மிஷனரி அனுப்பப்பட்டார். நீண்ட பயணத்திற்கு பின் ஆப்பிரிக்க எல்லை பகுதியை அடைந்த அவர் அங்கிருந்து ஒரு துடுப்பு படகு மூலம் மக்கள் வாழும் பகுதியை நோக்கி சென்றார். அங்குள்ள மக்கள் மிகவும் கொடூரமானவர்கள் என்பதையும் அந்நியர்களை கொலை செய்யக்கூடியவர்கள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். இருப்பினும் தன் அழைப்பை நினைவில் கொண்டு முன்னேறி சென்றார். கரையில் படகை கட்டிவிட்டு ஊழியம் செய்ய தொடங்கினார். வருடங்கள் பல உருண்டோடின. ஆனால் ஊழியத்தில் பலனை காணவில்லை. மக்களின் குணங்களும் மாறவில்லை. ஒரு நாள் மிகுந்த சோர்வோடு காட்டிற்குள் சென்று கதறி அழுதார். ஆண்டவரே, நான் தியாகத்தோடும் ஜெபத்தோடும் ஊழியம் செய்கிறேனே, ஏன் ஒரு கனியையும் காண முடியவில்லை? அப்போது அவர் உள்ளத்தில் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. மகனே, நீ தியாகத்தோடுதான் ஊழியம் செய்கிறாய். ஆனால் உன் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? உயிருக்கு ஆபத்து வந்தால் தப்பித்து விடலாம் என நீ கரையில் கட்டி வைத்துள்ள படகின் மீதா அல்லது என் மீதா? உடனடியாக தன் தவறை உணர்ந்த அந்த ஊழியர் நேராக சென்று படகை கட்டியிருந்த கயிற்றை அறுத்துவிட்டார். அந்த படகு தண்ணீரோடு அடித்து செல்லப்பட்டது. இனி எனக்கு பின்வாங்கும் வழியே இல்லை. கிறிஸ்து ஒருவரே என் தஞ்சம் என்று ஆவியில் அனலடைந்தவராய் ஊழியத்தை தொடர்ந்தார். அதன் பிறகு தேவன் அவருக்கு திரளான ஆத்துமாக்களை கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் உள்ளது? நமது படிப்பு, பதவி அல்லது பரம்பரை சொத்துக்கள் மீதா? வங்கியில் உள்ள சேமிப்பின் மீதா? அல்லது இவை அனைத்தையும் நமக்கு தரும் தேவன் மீதா? தேவனும் வேண்டும் உலகமும் வேண்டும் என்ற இரு மனம் உள்ளவர்களாய் நாம் வாழக்கூடாது. கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது. எனவே நம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவையே நோக்கி ஓடுவோம்.